ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தோன்னா ஒரு அரைக்கீரை ஒரு டேஸ்டியான சாம்பார் தாங்க. ஸோ தண்ணி அந்த மாதிரி வச்ச குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அதுக்கு கீரை கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஸோ கிள்ளி தாங்க எடுத்திருக்கேன். துவரம்பருப்பு 100, தக்காளி 2, சின்ன வெங்காயம் அரிஞ்சது நல்லா 2 மட்டும் அரிங்க போதும். சின்ன வெங்காயம் போடுங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கீரையை கிள்ளி தாங்க வச்சுருக்கோம். அரிஞ்சால் ஸோ சத்தெல்லாம் போயிடும். அதிக நேரம் அரிஞ்சு நம்ம தண்ணியில் போடக்கூடாது. ஸோ நம்ம கிள்ளி போட்ட கீரையை குக்கரில் அள்ளி போட்டு, அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், சாம்பார் தூள் 1 ஸ்பூன் போட்டு, ஏன்னா நம்ம வரமிளகா போட்டு தாளிக்க போகிறோம். ஸோ காரம் கம்மியாக இருந்தால் தான் டேஸ்ட்டும் இருக்கும் இதுக்கு. ஸோ ஜீரகம் 1/2 ஸ்பூன் போட்டுடுங்க. தேவையான அளவு தண்ணி. ஸோ கீரை வேக வேக தண்ணி நமக்கு கிடைக்கும். ஸோ கீரை முங்குற வரைக்கும் தண்ணி வச்சா போதும். சாம்பார் நமக்கு ஆல்ரெடி நமக்கு சூப் மாதிரி வந்துடும். நல்லா குக்கர் போட்டு ஒரு 2 விசிலுக்கு மேலே வைக்காதீங்க, ஏன்னா கீரை கசப்பு தன்மை ஆகிடும். ஸோ பருப்பு கீரையெல்லாம் போட்டு வச்சா இது தண்ணி சாம்பாருங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வச்சுட்டு கரண்டியை போட்டு மசிக்க போகிறோம். ஸோ கீரை வேக வைக்கும்போது உப்பு போடாதீங்க, இந்த ஸ்டேஜில் போடலாம். இல்லை தாளிக்கும் போது கொதிக்க விடும்போது போட்டுக்கலாங்க. கீரையில் உப்பு நமக்கு டக்குன்னு ஏறிடும். நல்லா கரண்டிலே மசிச்சுட்டு, ஸோ தாளிப்புக்கு கொஞ்சமாக கடலெண்ணெய் விட்டு, கடுகு, உளுந்து, காஞ்ச மிளகாய் 2ங்க, ஏன்னா கருவேப்பிலை போட மாட்டோம் சாம்பாருக்கு. ஸோ இதை மட்டும் போட்டு தாளித்து நம்ம கொட்டிட்டு சும்மா 2 நிமிஷம் கொதிக்க விட்டால் போதுங்க, ரொம்ப வேண்டாம். ஸோ ஒரு டேஸ்டியான தண்ணியான ஒரு சாம்பாருங்க. ஸோ ஈஸியாக எல்லாமே பண்ணலாங்க, ஈஸியாக டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ இந்த சாம்பார் பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களுக்கு இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். எங்களுக்கு வியூஸ் நிறையா கொடுங்க. நாங்கள் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 3 மந்த்து தான் ஆகுது. சப்ஸ்கிரைப் ஓகே, எங்களுக்கு தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாத்துக்கும் தேங்க்யூ. வியூஸ் கொடுங்க. நாங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கோம். தேங்க்யூ.